ஆரோக்கியம் காப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வல்லாரையின் மருத்துவ பயனை பற்றி பார்க்க இருக்கிறோம். வல்லாரை என்பது நீர்நிலைகள், தண்ணீர் பாங்கான இடங்கள்ல எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மூலிகை. வீடுகளில் இதை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியம் பெறலாம். வல்லாரையை வெளிநாடுகளிலும் நம்மளுடைய உள்நாட்டிலும் பல நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக பல்வேறு வகையான உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான மருத்துவ குணம் உண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும், ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், உடலில் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் அற்புதமான ஒரு மூலிகை. இதை உணவே மருந்து, மருந்தே உணவு என்கின்ற உன்னதமான ஒரு காரியத்தை நம்மளுடைய தமிழ் மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். 18 சித்தர்கள் இந்த மூலிகை பற்றி அவர்களுடைய நூலில் மிக தெளிவாக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வல்லாரையை நாம் துவையலாகவும், கூட்டாகவும், பொரியலாகவும், உணவுப் பொருட்களிலே சேர்த்து வந்தால் மிகச்சிறந்த ஆரோக்கியம் பெறலாம். இப்பொழுது எளிமையாக ஒரு துவையல் செய்கின்ற முறையை இப்பொழுது இயற்கை மருத்துவர் காஞ்சனா அவர்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார்கள். யோகா இயற்கை மருத்துவர் காஞ்சனா அவங்க இயற்கை மூலியான இந்த வல்லாரையை எப்படியெல்லாம் நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே. இது வல்லாரைக்கீரை. இதை பார்க்குறதே அரிதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா பக்கம் எல்லாமே விளைவிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக குழந்தைங்க 2 இருக்குது, ஞாபக சக்தி அதிகமாகும், சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இந்த கீரையை பறித்து இந்த பார்த்திங்கன்னா இப்படி தண்டோடு இருக்கும். தண்டு வேணுன்னா தண்டு போடலாம், இல்லைன்னா இது மட்டும் கிள்ளிட்டு இதை உணர வச்சு, நிழல்லையே உணர வச்சு, அப்புறம் வடச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து, சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகா எல்லாமே போட்டு வறுத்துட்டு, பொன்னிறமாக வறுத்துட்டு இதை அப்படியே பொடி பண்ணால் இட்லி பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2வது இதை சட்னி செய்யலாம். இதே மெத்தடில் எல்லாமே போட்டு வணக்கி புளி கொஞ்சம் வச்சு, புளி வைக்க வேண்டியது இல்லைங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வாசம் இருக்கும், 2வது ஒரு இதாக இருக்கும். அதுக்காக வேண்டி லைட்டாக புளி வச்சுக்கலாம், இல்லை ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இதை சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. குழந்தைங்க கீரையெல்லாம் சாப்பிடாது. அதனால் நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பாக குடிச்சுக்குவாங்க. இட்லி பொடி செஞ்சு கொடுத்தா இட்லி பொடியை சாப்பிட்டுக்குவாங்க. சட்னி அரைச்சி கொடுக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லது. குழந்தைகளுக்கு நீங்களும் செய்யுங்க. இது ஒன்று இந்த மாதிரி ஒரு இலையோடு பொறிச்சு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்களே வளர்த்துக்கலாம். ஒரு 10 இலையை பொறிச்சு டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. பார்த்தீங்களா, நல்ல மணமாக இருக்குது. இந்த மணத்துக்கே சாப்பிட்லான்னு தோணும். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட 3 இட்லி சாப்பிடும். 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒன்று சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. கூட நல்லெண்ணெய் கலந்து கொடுத்தீங்கன்னா இதை விட நல்லது. நல்லெண்ணையும் பலனை அதிகமாக பயனுள்ளது தான். அதனால் இதை போட்டு பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க குழந்தைகளுக்கு. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ இந்த பொடியை எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் இருக்கவங்களும் மற்றவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.